ஏங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க. அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு இபிஎஸ் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்குள் இன்னும் தொடர்ந்து குழப்பம் நீடிப்பதைத்தான் இருவருடைய அந்த பேட்டிகளும் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது இன்றைய தினம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு விரிவான பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசியிருக்கின்றார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதில் நிச்சயமாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இடம்பெறுவார்கள், அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும் என்ற பொருளிலே அவர் அந்த பேட்டியை கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக கடலூரில் புதுச்சேரி பகுதியை ஒட்டிய பகுதியிலே செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அமித்ஷா அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று ஒரு வரியில் பதிலை சொல்லிவிட்டு அவர் வேகமாக கடந்து சென்று விட்டார். அமித்ஷா அவர்களுடைய அந்த கருத்து குறித்து அவர் நீளமான ஒரு பதிலை தெரிவிக்கவில்லை. அதாவது தான் பேசக்கூடிய அந்த கருத்து, அந்த பதில் என்பது மேலும் கூட்டணிக்குள் சிக்கலை வலுப்படுத்தக்கூடாது, அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு எதிர்பேச்சாக இருக்கக்கூடாது என்ற பொருளில் அவர் சுருக்கமாக பேசியிருக்கலாம் என நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அதிமுக தொண்டர்கள், அதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஒரு விரிவான பதிலை எதிர்பார்க்கிறார்கள். அந்த ஆட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லக்கூடிய அதிமுக பாஜக ஆட்சி அமைந்தால் அதில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க போகின்றதா, அல்லது பாஜக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கிறது. இதில் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையோ அல்லது அதிமுகவினுடைய மற்ற முக்கிய நிர்வாகிகளோ அவர்கள் கூட்டணி கட்சியினருடைய அந்த மந்திரி சபை, அந்த கூட்டணி மந்திரி சபை என்பதிலே அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவர்கள் வெளிப்படையாகவே அதை பத்திரிகை மூலமாகவும் மேடை பேச்சுகள் மூலமாகவும் உள்ளரங்கு கூட்டங்களிலும் தெளிவுபடுத்தி வருகிறார்கள். இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து தனித்த ஒரு கட்சி மட்டும்தான் மந்திரி சபையை அமைத்து வருகின்றது. கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள். கூட்டணியிலே தேர்தலை சந்திக்கலாம், ஆனால் ஆட்சியில் கூட்டணி என்பது கூடாது. அவ்வாறு இருந்தால் எந்த ஒரு முடிவையும் விரிவாக எடுக்க முடியாது, எடுத்த முடிவில் உறுதியாக நிற்க முடியாது, அது பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இது போன்ற விஷயத்தை நாம் பல மாநிலங்களிலே பார்க்கின்றோம் என்று மேற்கோள்களை காட்டி அவர்கள் இந்த பதிலை அதிமுகவினர் சொல்கின்றார்கள்.